அந்த காங்கிரஸ்க்குள்ளே எப்படி இருந்தாலும் நம்ம போய் அதை பிடிச்சிடலான்ட்டு விஜய் வந்து நினச்சாருன்னா புசியானது சிஎம் ஆயிடலான்னு பார்க்குறாரு. அது கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாத வானம் ஏறி வைகுண்டம் போனாங்கிற கதை தான். முதல்ல இங்கே வந்து நீ பாரு, நீ வந்து அதாவது ஒரு காமெடியாக சொல்ல போனோன்னா ஒரு கவுன்சிலர் ஆகப்போ முதல்ல, அதுக்கப்புறம் பார்க்கலாம். அதாவது இமயமலை எவரெஸ்ட் சிகரம்னு ஒன்று இருக்குன்னு பார்த்தீங்களா? எவரெஸ்ட் சிகரம் தான் பாண்டிச்சேரி, இது இமயமலை தமிழ்நாடு. முதல்ல இங்கே ஏறு, அப்புறம் எவரெஸ்ட் சிகரம் ஏறலாம். அங்கெல்லாம் நினச்சா கூட வரும். இங்கேயாவது ஒரு 2 சீட்டு ஜெயிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துகிட்ருக்கு. இன்றைக்கும் கூட சாட்டை துறைமுருகன் சொல்லிக்கிறாரு, எங்கே வந்து விஜய் நிற்கிறாரு நான் அங்கே நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சாட்டை துறைமுருகன் நிற்கிறாரு. உங்களுக்கு ஈக்குவலாக தான் அவரை பார்க்குறாங்க. தமிழ்நாடே அப்படி தான் பார்க்குது. சாட்டை துறைமுருகனுக்கு விஜய்க்குமே அப்போ போட்டியா அப்படிங்கிற மாதிரி தான் பார்ப்பாங்க. உங்களை ஏற்று நிற்கிறதுக்கு அவர் போகுது அப்படிங்கிறதான் நாம் தமிழரோட இன்றைக்கி ஏங்கலாக இருக்குது. அப்புறம் நீ வா சீமான் கிட்ட சண்டை போடுறதுக்கு தான் இப்போ அவங்களோட நாம் தமிழரோட இதுக்கே நீங்கள் வர முடியாது அப்படிங்கிறது. பாண்டிச்சேரியில் டிவிக்கு அரசியல் எடுபடாதுன்றீங்க? எடுபடாது, நிச்சயமாக தமிழ்நாட்டிலே எடுபடாது சார்.